கருவிலேயே திருவுடையவர்கள்ன்ற ஒரு வார்த்தை உண்டு. அவங்கலாம் பிறக்கிற பொழுதே இவங்க பூமியில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்காக பிறந்தவங்கன்றது இறைவன் அவங்கள அனுப்பி வச்சது. வெள்ளைங்கிறது தர்மத்தினுடைய நிறம். தர்மம், தூய உள்ளம். நம்ம தெய்வங்கள்ல சரஸ்வதி தேவிய வந்து ஞானத்திற்கான அதிதேவதையா ஞானத்தினுடைய நிறமாக வெள்ளை நிறம். வெள்ளை தாமரையில தான் இருப்பா. அவளுடைய வாகனம் பாத்தீங்கன்னா வெள்ளை அன்னம், வெள்ளை உடை அணிஞ்சிருப்பாங்க. அது எல்லாமே என்ன, சரஸ்வதி தேவிக்கு வேற நேரம் பிடிக்காதா, வேற கலர் சேலை கட்டக்கூடாதான்னு அப்படி குறுக்கு கேள்வி கேட்கறது அர்த்தமே இல்லை. தூய்மையான எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஞானம் வரும். ஞானம் எப்ப வரும், நாளன்னைக்கு வருமா, அடுத்த மாசம் முகூர்த்த நாள்ல வருமானா வராது. தூய்மையான எண்ணம், உயர்ந்த பக்குவம் அடைந்த வாழ்க்கையில நம்மை முன்னேற விடாமல் மறைத்து கொண்டிருக்கக்கூடிய 7 நிறமான திரைகள், பொறாமை, கோபம், பேராசை, இந்த மாதிரி நிறைய உணர்வுகள் இருக்குல்ல, இது எல்லாம் நம்மை வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். நம்ம தைப்பூசம் பத்தி நம்ம பேசணும், முருகனை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும். தை மாசம் என்றால் வடலூர் வள்ளலார் அவரும் ஞாபகம் வரும் தைப்பூசம் நாள் அன்னைக்கு. அவரை பத்தியும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாமா? இந்த ஞான பூமி, நம்முடைய கர்ம பூமியில அவதரித்த பெரிய மகான் வள்ளலார், வடலூர் வள்ளல் ராமலிங்க சுவாமிகள். அவருடைய அந்த கொள்கைகள், கோட்பாடுகள் நம்மள பல பேர் இன்னும் புரிந்து கொள்ளலன்றது தான் என்னுடைய எண்ணம். ஏன்னா மனிதனை புனிதனாக்குறதுக்கான வாழ்வியல் நடைமுறைகள் அவர் சொன்னது. 200 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றி வச்ச அந்த அடுப்பு இன்னமும் அந்த அக்னி எரிந்துட்டு இருக்கு அப்படின்னா இறைவன் அனுகிரகம் இல்லாம இருக்காது இல்லையா? சின்ன குழந்தையா இருக்கிற பொழுது கண்ணாடியில முருகன் 6 முகங்களோடு தரிசனம் கொடுத்தவர் வள்ளல் சுவாமிகளுக்கு. அதனாலதான் அந்த முருகனுடைய பரிபூரண அருள் அவருக்கு எப்பவுமே உண்டு. அதே மாதிரி வந்து மேடையில உட்கார்ந்து சொற்பொழிவு பேச ஆரம்பிச்ச பொழுது அவருடைய அண்ணனுக்கு பதிலாக அவங்களுக்கு உடம்பு முடியாம போன போது இவர் சின்ன குழந்தையாக ராமலிங்கம் மேடை ஏறுகிறார். தன்னை போல பிரவாகமா வந்தது அவருக்கு பேச்சு. அப்படின்னா அதெல்லாம் கருவிலேயே திருவுடையவர்கள்ன்ற ஒரு வார்த்தை உண்டு. அவங்கெல்லாம் பிறக்கிற பொழுதே இவங்க பூமியில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்காக பிறந்தவங்கன்றது இறைவன் அவங்களை அனுப்பி வச்சது. அப்பேற்பட்ட ஒரு அடியவர் ராமலிங்க சுவாமி. அவருடைய வாழ்க்கை அந்த சரிதம் படிக்க படிக்க அவ்வளவு தூரம் நமக்கு ஒரு பெரிய வியப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு வீட்டுல மாடியில உட்கார்ந்து அருட்பா எழுதி கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு பக்கத்துல வந்து அன்னைக்கெல்லாம் மின்சார விளக்கு கிடையாது. ஒரு பெரிய அந்த தண்டு மாதிரி இருக்கிறதுல மேல ஒரு தீபம் வச்சிருப்பாங்க. அந்த வீட்டு அம்மாவுக்கு வேலை தினம் சாயங்கால வேலையில அதுக்கு எண்ணெய் விட்டு திரி போட்டு அதை பண்ணணும். பக்கத்துல ஒரு குடுவேல எண்ணெய் வைக்கணும். ஏன்னா அவர் இரவு முழுவதும் எழுதிட்டே இருப்பாரு. இப்ப வெளிச்சத்துக்கு என்ன அந்த விளக்குக்கு வேணும் அப்படின்னா அவர் அதுக்கு எடுத்து ஊத்திக்குவாரு. தவறுதலா அந்த அம்மா அன்னைக்கு ஒரு நாளைக்கு எண்ணெய் வைக்கல, பக்கத்துல அவருக்கு குடிக்கிறதுக்கான தண்ணீர் இருந்தது. தண்ணீர் தான் வச்சிருந்திருக்காங்க. இவர் எழுதிக்கிட்டே இருந்த அந்த இதுல அதுல தண்ணி இருக்கா என்ன இருக்கான்னு பாக்கல, அந்த தண்ணீரை எடுத்து அதுல ஊத்திட்டார் விளக்குல. தண்ணீரில் விளக்கு எரிந்தது. இது நடந்தது, இந்த பூமியில நடந்தது. தண்ணீரில் விளக்கு எரிந்து அதற்கு பிறகு அவர் அருள்பா எழுதினார் அப்படிங்கிறது அவருடைய சரித்திரத்துல உள்ளது. தூய வெண்மையான ஆடை அவர் போட்டுட்டு இருப்பாரு. அப்படி வெண்மையான ஆடை அப்படிங்கிறது ஒரு குறியீடு நமக்கு. நம்ம வந்து விப்ஜிஆர்ல வந்து 7 நிறங்கள்னு தமிழ் படிச்சிருக்கோம் இல்லையா? நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த 7 நிறங்களா இருக்கலாம், அதுக்கப்புறம் எத்தனை நிறங்களா இருந்தாலும் எல்லா நிறங்களையும் போட்டு ஒன்னா சுத்தினீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஒரே நிறம் வெள்ளை. வெள்ளைதான் அதனுடைய லாஸ்ட் முடிந்த முடிவுங்கிறது. எல்லாம் வெள்ளையா தான் கிடைக்கும். அப்ப வெள்ளை எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நிறம் ஒண்ணு. வெள்ளைங்கிறது தர்மத்தினுடைய நிறம். நீங்க தர்மம், தூய உள்ளம். இப்ப நம்ம தெய்வங்கள்ல சரஸ்வதி தேவிய வந்து ஞானத்திற்கான அதிதேவதையா நம்ம வச்சிருக்கோம். ஞானத்தினுடைய நிறமாக வெள்ளை நிறம். வெள்ளை தாமரையில தான் இருப்பா. அவளுடைய வாகனம் பாத்தீங்கன்னா வெள்ளை அன்னம், வெள்ளை உடை அணிஞ்சிருப்பாங்க.
அது எல்லாமே என்ன சரஸ்வதி தேவிக்கு வேற நேரம் பிடிக்காதா, வேற கலர் சேலை கட்டக்கூடாதான்னு அப்படி குறுக்கு கேள்வி கேட்கறது அர்த்தமே இல்லை. அந்த தேவதையினுடைய தன்மை, அதனுடைய அருள் என்னவோ அதை நமக்கு சொல்லியிருக்காங்க சிம்பாலிக்கா. அந்த தேவதை ஞானம்ங்கிறது என்னன்னா வெள்ளை நிறம் தான் ஞானத்திற்கான நிறம். அப்படின்னா தூய்மையான எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஞானம் வரும். ஞானம் எப்ப வரும் நாளன்னைக்கு வருமா, அடுத்த மாசம் முகூர்த்த நாள்ல வருமானா வராது. தூய்மையான எண்ணம் ஒரு உயர்ந்த பக்குவம் அடைந்த அந்த யோகிக்கு வரும். வள்ளலாருடைய ஆடை முழுவதும் வெண்மை. அவர் வர்ற போதே பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு தேஜஸோடு இருப்பார். அவருடைய இது எந்த அளவுக்கு அவருடைய பக்குவம்ன்றதுக்காக சொல்றேன் ஒரு சம்பவம். அவருடைய வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு வீட்டு திண்ணையில படுத்து தூங்கிட்டு இருக்காரு. திண்ணையோ திருக்கோவிலோ படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஒரு திருடன் அவர் காதுல ஒரு கடுக்கன் போட்டிருந்திருக்காரு. இவர் ஒரு பக்கமா திரும்பி படுத்திருப்பாரு. அந்த திருடன் அவருடைய அந்த கடுக்கனை கழற்றலாம். கழற்றனா நமக்கு என்ன தெரியாம இருக்குமா? ஒருத்தருக்கு என்னதான் தூங்கினாலும் ஒருத்தர் காதுல இருக்கிற கடுக்கனை கழற்ற வரைக்கும் தெரியாம இருக்குமா? இவருக்கு புரிஞ்சிருச்சு. இந்த இரவு நேரத்துல இந்த நேரம் கடுக்கனை ஒருத்தன் கழற்றனா அவன் என்ன பெரிய யோகியனா? அவன் திருடனா தான் இருப்பான். கழற்றான். மற்றவங்களா இருந்தா நம்மளா இருந்தா அப்படியே எந்திரிச்சு அவனை சட்டையை பிடிச்சு கூப்பாடு போட்டுன்னு அவ்வளவு வேணும். அவர் சத்தம் இல்லாம இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிட்டு இந்த கடுக்கனையும் எடுத்துட்டு போப்பா அப்படின்னு எடுத்துட்டு போக சொல்லி இருக்காரு. அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிங்க. தூக்கத்துல அவர் நினைச்சிட்டு இருக்க, தூக்கத்துல இருக்காருன்னா அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனால் இந்த கடுக்கன் மட்டும் எனக்கு என்னத்துக்கு, அதையும் நீ வச்சுக்கோ. அது கோபத்துல சொன்னது இல்லை. இப்ப நம்மளா இருந்தா கோபத்துல சிலது நம்ம வீட்டுல வாக்குவாதம் இருந்தா எனக்கு எதுவுமே வேணாம் போ அப்படின்னு தூக்கி எறியுவோம்ல, அது கோபம் இல்லை. அப்போ வள்ளல் பெருமான் என்ன நினைச்சாராம், எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவன் கிட்ட சரணடையணும்னு நினைச்சேன். நானும் இந்த கடுக்கனை விடணும், இது ஒரு பொருளாசை தானே, இதை விடணும்னு யோசிக்கலையேன்னு நினைச்சாராம். அருமை அருமை. அது மாதிரி அந்த அளவுக்கு அவர் பக்குவம் அடைந்தவர். அவருடைய அந்த வழிகாட்டுதல் முறையில வந்ததுல முக்கியமான விஷயம் வடலூர்ல தைப்பூச நன்னாளில் ஜோதி தரிசனம். கடைசியில சென்று ஜோதியோடு ஐக்கியமானவர் அவர். அந்த அறையை தாளிட்டு கொண்டார் அப்படிங்கிறது அவருடைய சரித்திரம் முடிகிறது. அப்போ ஜோதி ஸ்வரூபமாக இறைவனோடு சென்று சேர்ந்தார். நம்ம வாழ்க்கையில நம்மை முன்னேற விடாமல் மறைத்து கொண்டிருக்கக்கூடிய 7 நிறமான திரைகள், பொறாமை, கோபம், பேராசை, இந்த மாதிரி நிறைய உணர்வுகள் இருக்குல்ல, இது எல்லாம் நம்மை ஜோதி சுரூபமாக இருக்கக்கூடிய இறைவனை பார்க்க விடாமல் தடுக்கிறதுங்கிறது ஒரு தாத்பரியம் உண்டு. வடலூரில் சத்தியஞான சபையில தைப்பூசத்தன்னைக்கு 7 திரைகளையும் விலக்கி பின்னாடி ஜோதி தரிசனம் தர்றதுக்கான அடிப்படை காரணம் அதுதான். இந்த 7 திரைகளும் ஒன்னொன்னா விலக 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 ஜோதி தரிசனம் தெரியும். இந்த குறியீடு என்னன்னா, நம்ம மனதிற்குள் இருக்கக்கூடிய இந்த லௌகீகமான இந்த தவறான எண்ணங்களை எல்லாம் விலக்கினால் ஸ்வரூபமாக ஜோதி சுரூபமாக இருக்கக்கூடிய இறைவனை உள்ளத்திற்குள் தரிசிக்கலாம் என்பதைத்தான் அங்கு காட்டுகிறார். அவருடைய அந்த வாழ்க்கை நடைமுறைகள் பாத்தீங்கன்னா, நிறைய தாம்பூலம் போட்டுக்கிறத நிறைய ஊக்கப்படுத்துவார். அவருடைய அதுல வெற்றிலை பாக்கு போடுறதுங்கிறது நல்ல பழக்கம், அதை முறையா பயன்படுத்தணும், முறையா அதை சாப்பிடணும்னு நிறைய இருக்கும். உணவு இப்படிதான் சாப்பிடணும். அதிகாலை இப்ப எழுந்திருக்கிற போதே காலையிலேயே நம்ம டீ காஃபின்னு ஆரம்பிச்சிடறோம்ல. அவருடைய அந்த சாப்பாட்டு முறையில தொடங்கி எல்லாமே பார்க்க பார்க்க நமக்கு ஒரு புதிய வாழ்வியலாகவே இருக்கும். இறைவனை பற்றிய புரிதலும் பெரிய ஒரு புரிதலாக இருக்கும். வள்ளல் சுவாமிகள் அதுவும் தைப்பூச நன்னாளில் அங்கே ஜோதி தரிசனம் என்று நமக்கு அந்த நடைமுறையை உருவாக்கி கொடுத்தது காரணம், மனிதனுடைய அந்த மோட்ச பாதையை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய 7 திரைகளையும் விலக்கி இறைவனோடு சென்று சேருவதற்கு தான். அருமை. தைப்பூசம் சொல்லும்போது இன்னும் எல்லாராலும் கொண்டாடப்படுவது வடலூர் வள்ளலாருடைய அதுவும். ஸோ இன்னும் நிறைய பக்தர்களுக்கு போய் பயனடையணும். உங்களுடைய நேரம் ஒதுக்கி இவ்வளவு நேரம் சொன்னதுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பகிர்ந்து கொள்ள வேண்டிய எண்ணங்கள் மனசுக்குள்ள இருக்கிறத பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கினதுக்கு தேங்க்ஸ். புதுவை பாரதி அவங்க சொல்லும்போது ஒரு உத்வேகம் வருது. அதே மாதிரி தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி.